ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்து 5 டிஸ்ட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக திருவண்ணாமலை வந்தது வீடியோ போட்டேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கமெண்ட்டில் ப்ரோ நான் செலக்ட் ஆகிட்டேன், ஐ எம் செலக்டட்னு போடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ கலெக்ட் பண்ணி ஆடியோலாம் போடும்போது அதை செலக்ட் ஆகிட்டேன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க எல்லாருமே செலக்ட் ஆவீங்க, கவலையே படாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க ப்ரோ இந்த மாதிரி செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படி வருது, அது ஒரு டெமோ வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ திருப்பத்தூரில் செலக்ட் ஆன நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேருந்து டவுட் கேட்டார். ஸோ அவரோட பர்மிஷனோட அவரோட பர்சனல் டேட்டாவை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு அந்த பர்மிஷனோட அந்த லெட்டர் தான் இப்போ மாடல் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்கள் வீட்டுக்கு லெட்டர் வரும். செலக்ட் ஆன 5 நாளில் உங்கள் வீடு தேடி லெட்டர் வரும். டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் மாறி இருக்குமே தவிர மற்ற எல்லா டேட்டாஸும் உங்கள் பேர் அதெல்லாம் மாறி இருக்கும். மற்றபடி எல்லா டேட்டாஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்துருங்க, இனிமேல் லேட்டே ஆகாது. ஸோ அதை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு. அந்த ஆடியோவில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அந்த ஆடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன், அதையும் கேட்டு வந்துருங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். ரேஷன் ஷாப் ரிசல்ட் ஏதாவது இந்த வீக் ஏதாவது அப்டேட் இருக்கா? இந்த வீக் வர மாதிரி. நெக்ஸ்ட் வீக் வந்துரும் சார். நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மா? ஆமா சார். என்னைக்குங்க தெரியுமா? டேட் தெரியாது சார், நெக்ஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. சரிங்க மேடம், ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது திருவண்ணாமலை ரிசல்ட் வீடியோ போடும்போது திருநெல்வேலி ஆடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே கூட வந்துடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மதுரைக்கு எல்லாமே நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு ரீசெண்டாக எல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. ஆனால் ரிசல்ட் எல்லாம் வந்துடும். லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெல்லாம் ரிசல்ட் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். அது சொல்லி முடிச்சுமே அந்த 2 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்துச்சு. ஸோ உடனே இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்துடும். மதுரைக்கு வராது, இதுக்கு வராது, அதுக்கு வராது அப்படிலாம் வந்து கமெண்ட்லலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் எந்த டிஸ்ட்ரிக்கும் வராது அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஸோ திருவண்ணாமலையிலே பெரிய டிஸ்ட்ரிக்ட் தான், அதுவே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சின்ன டிஸ்ட்ரிக்ட் பெரிய டிஸ்ட்ரிக்ட் இல்லை, எந்த கணக்கும் கிடையாது, எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம இதை லெட்டர் என்னங்கிறத பார்த்துருவோம். செலக்ட் ஆனவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரிசல்ட் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரோட ஒரு டெமோ. இதில் என்ன முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் பார்த்துருவோம். மேலே இந்த இணைப்பதிவாளர் திருப்பத்தூர் மாவட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம், இது உங்கள் ஊர் மாறி இருக்கும், டேட் இருக்கும். பொருளில் பாருங்கள், கூட்டுறவுத்துறை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் திருப்பத்தூர் மாவட்டம் 2024ஆம் ஆண்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் நியாய விலைக்கடை விற்பனையாளர் பணியிடங்களுக்கு பணியாளர் தேர்வு செய்யப்பட்டது. அதாவது சேல்ஸ்மேனுக்கான இது. பேக்கர்னு இருக்கும், அவ்வளோதான். பார்வையில் அரசாணை எண், இது உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு திருப்பத்தூர் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் எண். அதுக்கப்புறம் அறிவிப்பு 4 கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சென்னை. அதுக்கப்புறம் இந்த நம்பரு திருப்பத்தூர் மாவட்ட கூட்டுறவு குழு எண். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆணை அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திருப்பத்தூர் மண்டலத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் தேர்வு செய்யும் பொருட்டு நாளிதழ்களில் அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பித்த நபர்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு 25/11/2024 முதல் 30/11/2024 வரை நடத்தப்பட்ட நேர்காணலை தொடர்ந்து தாங்கள் நியாய விலை கடை விற்பனையாளர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டு களம் 4இல் குறிப்பிட்ட கூட்டுறவு நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளீர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தங்களுக்கு தொடர்புடைய கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை இயக்குனர் செயலாளர் அவர்களின் பணி நியமன ஆணை வழங்கப்படும். இதில் இருக்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஷார்ட்டாக நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு கூட்டுறவு சங்கத்துக்கு கீழே இருக்க நியாய விலை கடையில் சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிருக்கிறீங்க. அதை வந்து இந்த மாதிரி நமக்கு நியூஸ் பேப்பரில் இது விட்டு, அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்டர்வியூ இந்த டேட்லேருந்து டேட் நடத்தி அந்த நடத்தினதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ சேல்ஸ்மேனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்திலேருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட இது வந்து கீழே சொல்லியிருக்கிறோம். மேலாண்மை இயக்குனர் செயலாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டேப்லர் காலம் மாதிரி. இதுதான் நான் ஹைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 1 2 3 4. ஃபஸ்ட்டு என்னங்கிறதுல அங்கே என்ன இருக்குன்னு அப்படியே ஒரு டெமோ மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். அங்கே 1 நம்பர் இருக்கும். விண்ணப்ப எண்ணில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். தெரிவு செய்யப்பட்டவர் பெயர் மற்றும் முகவரியில் இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்டாக அந்த இடத்துல இருக்குங்க. உங்கள் பேர் போட்டு அந்த இடத்துல உங்கள் அட்ரஸ், இந்த மாதிரி எந்த ஊர், எங்கே நீங்கள் கொடுத்த அட்ரஸ் அப்படியே இருக்கும். அடுத்து விற்பனையாளராக பணியமர்த்தம் செய்ய ஒதுக்கீடு செய்யப்படும் கூட்டுறவு நிறுவனத்தின் பெயர். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்கள் ஊரில் சொசைட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி நம்பர் போட்டு எஸ் எம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒரு மாதிரி இருக்கும். 1 2 3 4 1 2 1 2 2 2 அந்த மாதிரி நம்பர் இருக்கும். அதை போட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நகரச்சங்கம் இந்த ஊர், இப்போ வந்து ஒவ்வொரு ஊர் பேர் இருக்கும் இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் சில ஊர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஊர் பேரை போட்டு அதில் இருக்குங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் நேரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சொசைட்டியில் தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு மேலே அடுத்த டீட்டெயிலாம் கொடுப்பாங்க. எந்த கடை எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும்
பண்ணணும்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க இந்த டீட்டெயிலாம் கேட்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த வீடியோ போட்டேன். ஸோ அதை மட்டும் அந்த சப்ஸ்கிரைபர்னால அதை நான் ஹைட் பண்ணிட்டேன். அவரோட டேட்டா நமக்கு தேவையில்லைங்கிறதுனால அதை நான் ஹைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இருக்கும் அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும். இது நிறைய பேர் கேட்டிங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ, சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டிங்க. அதனாலவே நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. ஸோ அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் சைடில் எந்த அப்டேட்ஸும் இல்லை, ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஸோ ரிசல்ட் வந்துருச்சுன்னே ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர், ஈரோடு இன்று வெளியீடு அப்படின்லாம் சொல்லி நான் பார்த்தேன் ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க. ஸோ நான் தெளிவாக சொல்கிறேங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே இன்று வெளியீடு, சாயந்தரம் வெளியீடு, காலையில் வெளியீடுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் விட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்லையோ இல்லை வேறு யாரோ சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் ஃபேக். ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அதுதான் உண்மை, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ ஆடியோ இருந்தால் ஆடியோ போடுவேன், அப்டேட் கொடுப்பேனே தவிர ரிசல்ட் வராமலே வந்துருச்சு, நாளைக்கு வரப்போகுது இந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. ஸோ நமக்கு ஆடியோ அப்டேட்ஸ் மூலிமா மட்டும்தான் அப்டேட்ஸ்லாம் கிடைக்குமே தவிர நம்மளாம் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு எதுவுமே பொய்யான தகவலை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம சேனலோட மோட்டிவ். அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் உடனே நம்ம சேனலில் வீடியோ போடுவேன். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல்.